ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஆல் இண்டியா தமிழ் சேனல். என் பேர் யுவா. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் பல பேர் ரெட்மி ஃபோன், மீ ஃபோன், இல்லை நம்ம போக்கோ ஃபோன் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. அதில் நிச்சயமாக MIUI தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த MIUIயில் ஒரு சூப்பரான ஹிடன் ஃபீச்சர் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஹிடன் ஃபீச்சர், எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் அது எந்த இதில் போய் நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன ஆல் இண்டியா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க, இல்லை சாங்ஸ் கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மேபி சில நேரம் உங்களுக்கு வீடியோ தேவைப்படாது. நீங்கள் ஒன்லி ஆடியோ தான் கேட்பீங்க. அதாவது நீங்கள் ட்ராவலிங் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சமயத்தில் ஆடியோ தான் கேட்பீங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் ப்ளே பண்ண போய் இந்த மாதிரி மேலே உங்களுக்கு ஒரு ஸ்லைடர் இருக்கும். அந்த ஸ்லைடரை நீங்கள் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அதில் ரெக்கார்ட் ஆப்ஷன், ஸ்க்ரீன்ஷாட், கேஸ்ட், ஏன்னா நீங்கள் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான நல்ல ஒரு ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, அதில் ப்ளே வித் சவுண்ட் ஸ்க்ரீன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக் ஆயிரும். பட் அது பேக்ரவுண்டில் வீடியோ ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோஸ் கேட்குறீங்க, இல்லை மியூசிக் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் எனேபிள் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ எப்படி இதை எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ டூல்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோ டூல் ஆட்டோமேட்டிக்காக ஆஃபில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. கீழே வீடியோ டூல்பாக்ஸ் ஷார்ட்கட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ ஷார்ட்கட் லொக்கேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வரணுமா இல்லை ரைட் சைடு வரணுமான்னு கேட்கும். நீங்கள் எதில் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் லாஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஆப்ஷன். மேனேஜ் வீடியோ ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த ஆப் வேணுமோ செலக்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இந்த இது நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்தந்த ஆப்பில் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஷோ ஆகும். நான் உதாரணத்துக்கு இப்போ அஜியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னோடய மொபைல் அஜியோ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்லைடர் ஷோ ஆகும். இது நான் ஸ்வைப் பண்ணேன்னா எனக்கு இந்த இதில் உள்ள ஃபீச்சரில் வந்துடும். இதுக்கப்புறம் நான் இதில் யூஸ் பண்ணுன்னா பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி ஃபேஸ்புக், உங்கள் ட்விட்டர், இல்லை இன்ஸ்டாகிராம் எதில் வேணாலும் இது யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நன்றி.